29 இன்னிங்ஸ் 13 வாட்டி அவுட் ஆயிருக்காரு. சர்வைவல் ஆவரேஜ் ஆஃப் க்ளோஸ் டு 50. இது எந்த கிரிக்கெட்டர்ன்ட்டு யோசிக்கிறீங்களா? இது நம்ம கலையரசனோட ஸ்டாட்ஸ். அண்டர்டேக்கரே மொத்தம் 8 வாட்டி தான் செத்தாரு. ஆனா இவர் மொத்தம் 13 வாட்டி செத்துருக்காரு. இவரோட சர்வைவல் ரேட் இஸ் ஜஸ்ட் 55.17%, which is ridiculous for an actor of his caliber. தொடர்ந்து 3 மேட்சுங்க, 3 மேட்சுமே கிளீன் போல்டு. சில மேட்ச் எல்லாம் அவரே போய் விக்கெட்டை கொடுக்கறாரு. டூ ஆர் டை மேட்ச்னு சொன்னா டை தாங்க அவருக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாவே இருக்கு. அவரை ஃபுல் மேட்ச் ஆட விட்டா அவர் ஒரு நல்ல பிளேயருங்க. ஆனா எல்லா டைரக்டர்ஸும் அவர் ஒரு இம்பாக்ட் பிளேயரா தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது கண்டிப்பா மாறணும். வர செப்டம்பர் 19 கலையரசனோட அடுத்த படம் வருது. ஆனா அதுல எனக்கு என்ன பயம்னா, அந்த படத்தோட ப்ரொடியூசர் பா ரஞ்சித். கலையரசனை போட்டு தள்ளுற ட்ரெண்டை செட் பண்ணதே அவரு தான். ஸோ இந்த வாட்டியாச்சும் கலையரசனை ஃபுல் மேட்ச் ஆட விடுவாங்களா தெரியாது. தெரிஞ்சுக்கணும்னா போய் தண்டகாரண்யம் படத்தை தியேட்டர்ல பாருங்க. இந்த வாட்டியாச்சும் கலையரசன் அவுட் ஆக கூடாதுன்ட்டு எல்லாரும் ப்ரே பண்ணுவோம்.